இஸ்ரவேலிலே நடைபெற்ற சம்பவத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு மிகவும் முக்கியமான தகவல், இது அதிரடியான தகவல். சிவப்பு கிடாரி பலி கொடுத்தல் சம்பவம் இஸ்ரவேலிலே நடந்திருக்கிறது. கடந்த ஜூலை 8ஆம் தேதி இது ஒரு முன்னோட்டமாக நடந்திருக்கிறது. கிடாரியை பலி கொடுப்பதற்கு ஒரு ரிஹர்சல் பண்ணி இருக்கிறாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் இவையெல்லாம் நடைபெறும். இனிமேல் வினோதமான காரியங்கள் எல்லாம் இந்த பூமியில நடைபெறும். இப்போ முன்னோட்டம் தான் நடந்திருக்கிறது. கம்மிங் ஆகஸ்ட் 3ஆம் தேதி உண்மையாகவே சிவப்பு கடாரியை பலி கொடுக்கும் காரியம் இஸ்ரவேலிலே நடக்கும் என்று அன்னிவிஷியலாக நியூஸ் வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு துரிதமாகவே ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இதை குறித்து நம் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 1 to 9 வரை இந்த கிடாரியை பத்தி, சிவப்பு கிடாரியை பத்தி தான் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமானது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை எலியேசர் என்னும் ஆசாரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கு அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட வேண்டும். அது கொல்லப்பட்டு அதனுடைய இரத்தம் ஆசாரிப்பு கூடாரத்தில் எதிராக 7 தரம் தெளிக்கப்பட வேண்டியிருக்கிறது. பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுற்றறிக்க வேண்டும். சுத்தமாயிருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டுக்களிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். பழைய காலத்துல இந்த மாதிரி காரியங்கள் நடைபெற்று இருக்கிறது. அதே போல இன்றும் இஸ்ரவேலில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரோனுடைய வம்சத்திலே, அந்த சந்ததியிலே வந்த ஒருவன் தான் அந்த சிவப்பு கடாரியை பலி கொடுப்பான் என்று நிறைய காரியங்கள், நிறைய தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வம்சத்தில் வந்த ஒரு மனிதனும் ஆயத்தமாய் இருக்கிறான். சிவப்பு கடாரியும் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்முடைய வருகைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. நாம் இந்த கடைசி நாட்களில் ஏனோதானா ஒன்று வாழாதபடி நடக்கும் காரியங்களை எல்லாவற்றையும் நம்ம வேதத்தோடு இணைத்து நம்ம பார்க்கறவங்களா நம்ம காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் சரி செய்து கொள்ளுறவர்களா நம்ம காணப்படணும். அவனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமானவர்களாய் காணப்படணும். தேவன் அதை விரும்புகிறவராய் காணப்படுகிறார். இந்த தகவல்களை எல்லாம் நாம கேள்விப்படும் போது, அதையெல்லாம் காணொலியாக நம்ம பார்க்கும்போது, நம்மை நாமே நம்ம ஆராய்ந்து பார்த்து இன்னும் தேவனை கிட்டி சேரக்கூடிய வழியை நாம் தேர்ந்தெடுத்து அதன் பாதையில் நடக்க நம்ம முயற்சி செய்ய வேண்டும். தேவனுடைய வருகையை நம்ம எதிர்பார்த்து நம்ம அந்த 10 கணிகைகளை போல நம்ம காத்திருக்கவங்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாமும் நம் குடும்பமும் அவனுடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒருவரும் கைவிடவே படக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த சின்ன தகவல் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு என்று நான் விசுவாசிக்கிறேன். இதே போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும். நீங்கள் ஜெபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.